16 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான டார்ச் வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. நீங்கள் யாராவது இந்த பட்ஜெட்டில் ரொம்ப நாளாக வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்துங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த வீடு எங்கே அமைச்சிருக்காங்க, உடுமலைப்பேட்டைக்கு ஒரு 13 கிலோமீட்டர் தானுங்க. நல்ல ஒரு அமைதியான கிராமம், லிங்கமாக ஒரு கிராமம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலங்க ஒரு சூப்பரான வீடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊருக்கு வந்துங்க ஒரு நாளைக்கு 4 தடவை பஸ் வசதி இருக்குங்க. பஸ் நம்பர் 1ங்க. இந்த இடத்துல வந்து பஸ் நிற்கி இப்படியே இறங்கி இப்படியே வீட்டுக்கு போய்க்கலாங்க. இங்கேருந்து உடுமலைப்பேட்டை வரதுனால போய்க்கலாம். இந்த ஊருக்குள்ளேயே வந்து மளிகை கடை, பால் கடை, டீ கடை, பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் இருக்குங்க. 5வது வரை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குங்க இந்த இடத்துல வந்துட்டு. இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 சென்ட்டுங்க. 2 சென்ட் பார்த்தீங்கன்னா தெற்கோட்லேருந்து அப்படியே வடகோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அப்படியே மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் பார்த்த மாதிரி தாங்க இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வடக்கு வாசல் வீடு. வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு முன்னாடி இடம் இருக்குது. காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம். இதை ரூமாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மேலே வேறு கூலிங் சீட் ஆல்ரெடி ஆங்கில் போட்டு எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் புதுசாக போட்டது. அப்படியே நீங்கள் மேக்கையும் இந்த கிழக்கையும் வந்து அப்படியே மறைச்சு ரூமாகவே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. வீட்டுக்குள்ளே உள்ள நுழையும் போதே ஒரு ஃபோர்ட்டிகோ இருந்துச்சு. அந்த ஃபோர்ட்டிகோ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூமாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஹாலு, நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு அப்படியே சூப்பரான ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு பெட்ரூமுங்க, 1 BHK ஹவுஸ்ன்னு இதை சொல்லலாம். முன்னாடி ஹால்லேயும் வந்து காட் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் இதை எடுத்துகிட்டு வேணாலும் ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு அப்படியே ஸ்பேசியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து 2 பேர் வந்து இது பண்ணணும் அப்படின்னா இந்த காட்டு வச்சுட்டு அப்படியே நீங்கள் இது 2 பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அக்னி மூலம் எப்பவும் போல் வாஸ்து பிரகாரம் வந்து வழக்கமாக கிச்சன் கட்டியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே நல்லா ஒரு பிளாக் வித் ப்ரௌன் இது டிசைனில் வந்து ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு. எப்போ நீங்கள் கிச்சன் வச்சாலும் சரி இந்த சிங்க் வந்து இந்த இடத்துல முட்டக்கூடாது வாஸ்து பிரகாரம். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து மேலேருந்து தண்ணி வந்து உள்ள அளவுக்கு எல்லாமே ப்ளம்பிங் செட்டப் போட்டு வச்சுட்டாங்க எல்லாமே. பின்னாடி வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு அலமாரி செட்டப்பில் வந்து ஸ்லாப்பில் வச்சு கட்டியிருக்காங்க. ஏனவான வைக்கிற அளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு லாப்ட் இருக்குது. இந்த லாப்ட் தான் நீங்கள் வந்து பொருள்கள் வச்சுக்கலாம். அப்படியே வந்துட்டு கிச்சன்லேருந்து அப்படியே நேராக கதவை பார்க்குற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வாஸ்து பிரகாரம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வைக்கணும். நீங்களும் இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேக் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பக்கெட் அது இது எல்லாமே வச்சுக்கலாம். கிரைண்டர் இந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழேயும் அதே மாதிரி தான் சிலிண்டர் எல்லாம் வைக்கிற அளவுக்கு வந்து நல்லா ஒரு அகலமான ஒரு ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. கன்னி மூலையில் வந்து இந்த இடத்துல ஸ்லாப் வச்சு இது வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாமி ரூமுக்கு. மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு லாப்ட் இருக்குது. அப்படியே வந்துட்டு மேலேயும் திங்ஸ் போட்டு வைக்கிற அளவுக்கு. சுவர்கள் எல்லாமே இன்ன வரைக்குமே அப்படியே தான் இருக்குது. ஒரு துளியும் கூட வந்து கார்னர்லையும் எங்கேயுமே வெடிப்பே இருக்காது. எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி. அதுமெல்லாம் வந்து இந்த வீட்டில் யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்குறக்கோசரம் வந்து ஒயரிங் செலவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா பக்கமே வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்தா லைட் போகிற மாதிரி வந்து கனெக்ஷனே கொடுத்துருக்குது. ஹாலில் இருந்து சமையல் ரூம் வரைக்கும் எல்லா பக்கமும் லைட் எரியும். அந்த யூபிஎஸ் கனெக்ஷன் வந்து வெளியில் ஃபேன் வந்து ஓரளவுக்கு கூட வந்து வெளியில் வரைக்கும் அப்படியே ஒயர் எடுத்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 6x6 சைஸில் ஒரு பெரிய சைஸில் வந்து ஒரு பாத்ரூமுங்க. அப்படியே ஒரு ஸ்பேசியஸான வருது. கீழே வந்து எல்லாமே கிரிப் டைல்ஸு, வால் டைல்ஸ் பாருங்கள். நல்லா ஒரு டால்ஃபின் டிசைன் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து ஒரு இந்தியன் டைப்பில் வந்து ஒரு டாய்லெட்டு, ப்ளம்பிங் செட்டப்போட எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருக்குறாங்க எல்லாமே. அப்படியே மேலே வருங்க சவர் தெரிய விட்டு தண்ணி விழுகு. அப்படியே இந்த இடத்துல இந்த சுவிட்ச் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ளக் பாயிண்ட் ஏதாவது ஹீட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஹீட்டர் தேவையில்லை, ஏன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. நான் அப்புறமேல் காட்டுறதையே இங்கே வந்துட்டு இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து மேனுவலாகவும் மழை காலத்தில் வந்து ஆன் ஆகிக்கும். கரண்ட் மூலமாக தண்ணி ஆகிற மாதிரி. ஜலமூலையில் வந்து ஒரு தண்ணி தொட்டி. இந்த தண்ணி தொட்டி வந்து எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே காங்கிரீட்டில் கட்டினது. ஒரு துளியும் கூட செங்கல் யூஸ் பண்ணால் ஃபுல்லாக காங்கிரீட்லேயே ஓட்டுது. அதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 80,000 வரைக்கும் செலவாச்சு இந்த தொட்டிக்கு. மேலே தண்ணி ஏற்றுறதுக்கு மோட்டார் வச்சுருக்குறாங்க. இது வந்து லக்ஷ்மி மோட்டாருங்க. 2 பைப் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று நல்ல தண்ணி, ஒன்று போர் தண்ணி. இண்டிவிஜுவலாகவே வந்து வாங்கி வச்சிட்டாங்க. அதுக்கு வந்து டேக்ஸ் ரிசிப்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குதுங்க. ஜலமூலையில் பாருங்க இந்த இடத்துல ஒரு பைப் வச்சுருக்காங்க. மழை வந்துச்சுன்னா தண்ணி எல்லாம் வந்து அப்படியே இந்த வாய்க்கால் ஒன்று கட்டிருக்காங்க. இந்த வாய்க்கால் மூலம் அப்படியே எல்லா தண்ணியுமே வந்து பின்னாடி வெளியே போயிடும். இந்த வீடொட்டி மேக்கால தெற்கு வடக்கு பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க. நல்லா ஒரு பெரிய ரோடு தான். பெரிய சைஸ் வண்டி வந்தாலும் வந்து திரும்ப எந்த ஒரு ஆக்கிரமும் இருக்காது. இடத்துக்களவாக ப்ராப்பராக வந்து கட்டியிருக்கு இந்த வீடு. வீட்டுக்கு மேக்காலி ரோடு, அப்படியே வீட்டுக்கு வந்து கிழக்காலி ரோடு. 2 சைடுமே வந்து ரோடு இருக்கக்கூடிய ஒரு கார்னரான ஒரு சூப்பரான ஒரு டார்ச் வீடுங்க இது வந்துட்டு. வீட்டுக்கு பின்னாடி வந்து துவைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பக்கத்தில் எர்த்துக்குழி, இந்த வேஸ்ட்டு தண்ணி, இந்த கிச்சன்லேருந்து வர தண்ணி, பாத்ரூம்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு எர்த்துக்குழின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பைப்பு, அதாவது இங்கே துவைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைப் இருக்குங்க. அக்னி மூலையில் வாஸ்து பிரகாரம் வந்து மீட்டர் பெட்டி வச்சுருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம் படிக்கட்டில். வீடொட்டி கிழகோடில் தென்மேற்கு மூலையில் வந்து உங்களுக்கு இரும்பு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனு. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பட்டா கம்பி. அப்படியே உருக்கு பட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எவ்வளோ வெயிட் ஆனாலும் தாங்கும். அந்த மாதிரி ஒரு உருக்கு பட்டாவில் செஞ்ச ஒரு கம்பி இது வந்துட்டு.
வீட்டுக்கு மேலே வந்தாச்சுங்க. வீட்டுக்கு மேலே வந்து எல்லாமே சுருக்கி போட்ட மேல் தரம். நல்லா ஒரு எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே பெருசாக ஹீட் தெரியாத மாதிரி வெயில் காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாகவே சுருக்கி போட்டாச்சு வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு. வீட்டுக்கு மேலே சோலார் வாட்டர் ஹீட்ரு 110 லிட்டர் கெப்பாசிட்டி. எவ்வளோ குளிர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவு ஒரு பிராண்டடான ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டுக்கு பேட்டரியெலாம் தனியாக மாட்டுற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சோலார் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் சிக்னல் பிரச்சனை என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து தனியாக டவர் கிடைக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு சிக்னல் பூஸ்ட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனே வந்து நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணாலும் டவர் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு தனி ஒரு மொபைல் நெட்வொர்க் சிக்னல் பூஸ்ட்டை இந்த இடத்துல போட்டு வச்சுட்டாங்க. வீட்டுக்கு மேலே கன்னி மூலையில் வந்து ஒரு தண்ணி தொட்டிங்க, டேங்க்கு. இந்த டேங்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு திட்டு கட்டி நல்லா ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க, ப்ரெஷர் வர மாதிரி. வீட்டுக்கு மேலே துணி காய போகிற அளவுக்கு அது செவுத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆங்கிள் கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி வந்து வீட்டுக்கு பின்னாடியும் இருக்குது, தனியாக கீழே காய போடுறதுக்கு வந்துட்டு. இந்த பெட்ஷீட் இதில் பெருசு இது பண்ணிங்கன்னா மேலே காய போடுறக்கோ இந்த கம்பி. வழக்கமாக நீங்கள் துவைக்கிறதுல பின்னாடி காய போடுறதுல வீட்டுக்கு பின்னாடியே தனியாக ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வாயு மூலையில் வந்து வாஸ்து பிரகாரம் ஒரு பெரிய சைஸில் கேட் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து தள்ளுற மாதிரி ஒரு கேட்டுங்க, நல்ல ஒரு வெயிட்டான கேட்டு மட்டுமே வந்து 30,000 மேலே செலவாகும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து இப்போ 2.5 சென்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக கட்டியிருக்காங்களா. எனக்கு எக்ஸ்ட்ரா இடம் இங்கேயே தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீட்டோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 16 லட்சம் சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி தனியாக வந்து ஒரு 3 சென்ட் இடம் இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டு ஒரு வீட்டு கட்ட அளவுக்கு இங்கே வந்து தனியாக ஒரு இடம் இருக்குது 3 சென்ட். அப்படி வந்துட்டு இது அப்படியே இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீட்டு கட்டிட்டு இங்கேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 18 லேக்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த இடம் இல்லாமல் இந்த வீட்டை மட்டுமே நாங்கள் வாங்கிக்கிறோம்னு நினச்சிங்கன்னா 16 ரூபா சொல்கிறாங்க. அனுசரித்து ஓரளவுக்கு பேசிக்கலாங்க. யாராவது ஒரு வெளியூர்லையோ வெளிநாட்டிலோ இருக்கிற எனக்கு ஒரு வீடு வாங்கி வைக்கணும், ஃபியூச்சரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீட்டை வாங்கிக்கலாங்க. இந்த வீட்டிலேருந்து அவங்க ஒரு காலி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 மந்த் டைமும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டார்ச் வீடு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி எந்த ஒரு செலவும் இல்லாத ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் வச்சுருக்கு, அந்த நம்பர் பார்த்துக்கோங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கு எல்லாமே.